ஹாய் கைஸ், பயிற்சி 1.5ல் 4வது கணக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 மற்றும் ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் ஏஐ காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ தான் இங்கே இருக்குது. ஆனால் நம்மள்ட்ட இருக்கிறதுலாம் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அதனால் முதல்ல என்ன பண்ணலாம்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிப்போம். அதிலேருந்து அப்புறம் ஏவை அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஜி டாட் எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே அதானே இருக்குது, ஜி டாட் எஃப் தான் இருக்குது, எஃப் ஆஃப் ஏ இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் அதானே வரும். இதாவது ஆக்சுவலாக இதுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா ஜி ஆஃப் ஏ டாட் ஜி ஆஃப் எக்ஸ் டாட் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் அர்த்தம். ஸோ இந்த டாட்டில் எழுதும்போது ஜி எஃப்னு மட்டும் மென்ஷன் பண்ணிப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா ஏ இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் குழப்பிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜி டாட் எஃப் அப்படின்னா என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? இப்போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கேள்வியில்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்க வேண்டியதான், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. எழுதுனதுக்கப்புறம் என்ன வருது? ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வருது. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்ட்டு இருக்குது. அந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? அப்ளை பண்ணி பார்த்துருவோமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, அதுக்கப்புறம் அந்தாண்ட ஒரு மைனஸ் 2. கரெக்டுங்களா? இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. இதுதான் ஜி டாட் எஃப்போட வேல்யூ. அதாவது இது என்ன எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3. கரெக்டுங்களா? நல்லா கவனிச்சிக்கோங்க. இது நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஜி டாட் எஃப் கண்டுபிடிச்சது. நம்மளுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் பெரிய குழப்பம் இல்லை. இங்கே நம்ம வழக்கம் போல் தான், இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸுக்கு பதிலாக அங்கே ஏ இருக்குது. ஸோ அந்த ஏவை அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. இப்போ பாருங்களேன், இது ஆன்சர் ஃபைனல் அவுட்டு. ஓகேங்களா? இந்த ஆன்சரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற ஆன்சர் தான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டோன்னா இப்போ உள்ளே எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அதுக்கு பதிலாக ஏ போட்ட வேண்டியதான், அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இப்போது இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ. இப்போ நான் ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன். அப்போது அது ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் இல்லை, அதை தாண்டி அது ரெண்டும் சமமான ஈக்குவேஷன். ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ. ஸோ இப்போ அதே மாதிரி அப்போ அது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டும் சமமாக இருக்குமா இருக்காதா, அவ்வளோதான் கேள்வி. ஓகேங்களா? 1 இப்படி எடுத்து நீங்கள் அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. எப்படின்னா இப்போ இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற ரெண்டும் அதாவது இது ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன். இப்போ திரும்ப இதை பிளாக்கில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக ஒரே ஈக்குவேஷன். இந்த பிளாக் கலரில் நான் கட்டம் போட்டிருக்க ரெண்டும் அது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் சமமாக இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ, ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் சமமாக இருக்குது. அப்போ ஆர்ஹெச்எஸ் சமமாக இருக்கும். இது ஒரு கோட்பாடு. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தோறாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 1 கொண்டு வந்து இந்த ஜி டாட் எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான். எப்படி வேணாலும் நம்ம சௌரியம். இப்போ பாருங்கள், எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 கரெக்டுங்களா? ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டேன். ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இங்கே என்ன இருக்குது? ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ இருக்குது, அவ்வளோதான். ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ இருக்குது. இப்போது இந்த ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ 1ன்னு அவங்க கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஜி டாட் எஃப் ஆஃப் ஏவுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் நீங்கள் எடுத்து எழுதினாலும் கடைசியில் இது தான் வரும். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எல்ஹெச்எஸ் சமமாக இருக்குது, ஆர்ஹெச்எஸ் சமமாக தானே இருக்கும். அப்படி பார்த்தாலும் ஏ கியூப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 தான் வருது. அதே மாதிரி இந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாலும் ஏ கியூப் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 தான் வரும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை பிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கேள்வியாக கேட்டிருந்தாங்கன்னா ஏ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ கியூப் இங்கே இருக்கட்டும், ஏ ஸ்கொயர் தானே இருக்குது, ஏ ஸ்கொயர் ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 1 ஆல்ரெடி அப்படியே இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஏ ஸ்கொயர் எடுத்து எழுதிட்டேன். இந்த பக்கம் இருக்கிற 1 அப்படியே இருக்குது. இந்த மைனஸ் 3 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? ப்ளஸ் 3 மாறும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறும். ஸோ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4
அப்போது ஏ ஈக்குவல் டு ரூட் அவுட் வெளில வரும்போது +or -2ன்னு 2 ஆன்சர் வரும். இதுதான் ஏவோட மதிப்பு. தட்ஸ் ஆல்.